ஒரு 2 மணிக்கு மேல் இந்த மேடையில் உட்கார்ந்தபோது 2 விஷயத்தை கவனித்து கொண்டே இருந்தேன். ஒன்று, நாங்கள் உட்கார போது இந்த டென்ட்டு போடப்படவில்லை. அவசர அவசரமாக அந்த டென்ட்டை ஏராளமான தொழிலாளிகள் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்னொரு பக்கம் அடுத்து நாடகம் போடுவதற்காக தேட்டர் மூமெண்ட்டிலிருந்து வந்திருக்கிற வெங்கடேசன் மாதிரியான, பாஸ்கர் மாதிரியான நண்பர்கள் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்து கொண்டே இருந்தார்கள். இதற்கு நடுவில் ஒரு உச்சபட்சமாக ஒரு ஜேசிபி இயந்திரத்திடம் கவிதை வாசகர்கள் இந்த இயந்திர இரைச்சலை எப்படியாவது நிறுத்த முடியுமா என்று விவாதித்து கொண்டே இருந்தார்கள். இந்த 2 பேரில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நல்லவேளை அந்த ஜேசிபி டிரைவர் கடைசி நேரத்தில் மனம் இறங்கி திரும்பி போய்விட்டார். கவிதை தான் ஜெயித்தது என்று ஒத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, கல்பட்டா நாராயணன் என்கிற இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் சொல்கிறார், எனக்கு நேரடியாக சொல்ல முடியாத விஷயங்களை சொல்வதற்காக மட்டுமே நான் கவிதை என்கிற மொழியை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். நான் மன்சேபுத்திரனுடைய கவிதைகளை திகட்ட இந்த மேடையில் வாசிக்க கேட்டுவிட்டோம். நான் அதனால் அவருடைய கவிதையை 1-2 அனுபவங்களாக மட்டும் சொல்லி கல்பட்டா நாராயணனிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சின்ன கவிதையை அவர் இவ்வளோ மாஸ்டர், கேரளா மலையாள இலக்கியத்தில் மிகப்பெரிய மாஸ்டர் என்று ஒரு 3 பேரை வரிசைப்படுத்தினால் கல்பட்டாவுக்கு ஒரு இடம் உண்டு. அவருடைய ஒரு கவிதை பிறகு என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். கணவன் இறந்து போகிறான். அந்த சாவு வீட்டுக்கு வந்த எல்லோரும் ஒவ்வொருவராக விடைபெற்று போய்விட்டார்கள். சின்ன கவிதையை கல்பட்டா நாராயணன் இப்படி எழுதுகிறார். பிறகு ஒவ்வொருவராக அனைவரும் விடைபெற்றனர். அவன் இருந்தபோது பாதியாக நின்று விட்டிருந்த கூடையை அலமாரியிலிருந்து எடுத்து பின்னத் தொடங்கினால் நிதானமாக என்று அந்த கவிதையை கல்பட்டா நாராயணன் நிறைவு செய்கிறார். எல்லோரும் விடைபெற்று போய்விட்டார்கள். ஒரு ஒயர் கூடையை அவன் இருந்தபோது அவள் பின்னிருக்கிறாள். எல்லோரும் போன பிறகு அந்த அந்த கூடையை எடுத்து நிதானமாக பின்னத் தொடங்கிவிட்டால் என்று அந்த கவிதையை நிறைவு செய்கிறார். ஒரு 4-5 வரிகள் தான் அந்த கவிதைகளில் இருக்கிறது. ஆனால் தூங்க விடாமல் பயங்கரமாக அந்த கவிதையை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கிறது, நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியாக மன்சேபுத்திரனுடைய கவிதையை அடுக்க ஆரம்பித்தால் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற வாசகர்களை நூற்றுக்கணக்கான கவிதைகளை உங்களால் சொல்லிவிட முடியும். கல்பட்டா நாராயணனுடைய இன்னொரு கவிதை என்னை பல இரவுகள் தூங்க செய்யாத ஒரு கவிதை, ஆறுதல் என்று அவருடைய ஒரு மிக புகழ்பெற்ற கவிதையை ஜெயமோகன் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அம்மா இறந்தபோது நிம்மதியாயிற்று என்று ஒரு மகன் அந்த கவிதையை ஆரம்பிக்கிறார். அம்மா இறந்தபோது நிம்மதியாயிற்று, இனி நான் ராப்பிட்டு கிடக்கலாம், எவரும் என்னை தொந்தரவு செய்ய போவதில்லை. இனி நான் காய்ந்து பறக்கும் வரை தலை துவட்ட வேண்டியதில்லை, எவரும் கைவிட்டு அளந்து பார்க்க போவதில்லை. இனி நான் என் கிணற்று சுவரில் அமர்ந்து தூங்கி வழிந்து புத்தகம் வாசிக்கலாம். பாய்ந்து வரும் ஒரு கூக்குரல் என்னை பதறச் செய்யப்போவதில்லை. இனி நான் அந்தி வேளையில் வெளியே செல்ல டார்ச் லைட் எடுக்க வேண்டியதில்லை. விஷம் தீண்டி மயிர்கால்களில் குருதி கசிய இறந்த அண்டை வீட்டு பையனை எண்ணி எழுந்தமர்ந்து பதறிய மனம் இன்று இல்லை. இனி நான் சென்ற இடத்தில் படுத்துறங்கலாம். நான் வந்தடைந்தால் மட்டும் அணையும் விளக்கு உள்ள ஒரு வீடு நேற்று அணைந்தது. நான் வந்து அமர்ந்தால் மட்டும் அணையும் விளக்கு உள்ள வீடு நேற்று இரவு அணைந்தது. தன் தவறுதான் நான் அடையும் அனைத்திற்கும் காரணம் என்ற கர்ப்பகாலத்து நினைப்பில் இருந்து அம்மா இன்று விடுதலை பெற்றாள். இதோ இறுதியாக இன்று அவள் என்னை பெற்று முடித்தாள் என்று கல்பட்டா நாராயணன் அந்த அம்மாவின் மரணத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த கல்பட்டாவின் இந்த 2 கவிதைகளோடு மன்சேபுத்திரன் எனக்கு அனுப்பியிருந்த 100க்கும் மேற்பட்ட இந்த கவிதைகளின் சாயல்கள் ஒரு கவிதைகளிலும் இருந்ததை பார்த்தேன். நண்பர்களே, அவருடைய கவிதைக்கு 42 வயது என்று அவர் இந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறார். குறிப்பாக நான், வெயில், செல்வேந்திரன் எல்லோரும் வந்த ஒரு முடிவு என்னவென்றால், இந்த கவிதைகளை விட ஒரு பங்கு மேலாக
அவர் இந்த கவிதை தொகுப்புக்கு எழுதப்பட்ட முன்னுரை இருக்கிறது. என்றென்றைக்கும் பேசப்படக்கூடியதாக தமிழ் இலக்கியத்தில் மிக மிக முக்கியமான ஒரு முன்னுரையாக மனுஷபுத்திரனின் இந்த முன்னுரையை அது எப்போதாவது ஒரு படைப்பாளிக்கு அப்படி பீரிட்டு கிளம்பும். அந்த அந்த மனநிலை அவருக்கு இந்த கவிதை தொகுப்புக்கு முன்னுரை எழுத துவங்கிய ஒரு பனி படர்ந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பருவநிலைக்கும் ஒரு படைப்பாளிக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் உண்டு. அதை இந்த முன்னுரையில் மனுஷபுத்திரன் எழுதியிருக்கிறார். நண்பர்களே, திரும்ப திரும்ப நான் பல மேடைகளில் சொல்லியிருப்பது மாதிரி பித்து நிலைக்கும் கவிஞனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு முறை சச்சிதானந்தன் திருவண்ணாமலைக்கு வந்தபோது முற்றத்தில் அவரை பேச அழைத்த போது அவர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் தொன்று தொட்டு யாராவது ஒருவர் மனப்பிழவுக்கு ஆளாகி தனியாக அவருக்கென்று வசிப்பதற்கென்று ஒரு அறையை நாங்கள் ஒதுக்கி வைப்போம். வீட்டில் பைத்தியம் பிடிச்சவங்களை அடைத்து வைப்பதற்காகவே அந்த அறை இருக்கும். எப்பொழுதும் அந்த அறைக்கு யாராவது ஒரு சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவார்கள். அந்த பரம்பரையில் வந்த நான் அந்த அறைக்கு போகாமல் கோழிக்கொண்டையின் சிறப்பை பற்றி கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்த போது நாங்கள் எல்லோருமே ஒரு மாதிரி சில்லிட்டோம். அவர் சொன்னார், ஒரு மெல்லிய கோடு தான் ஒரு கவிஞனுக்கும் ஒரு பித்து பிடித்தவனுக்கும் உள்ள ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கிறது. எந்த நேரத்திலும் இவன் அந்த பக்கம் போயிடலாம், அவன் இந்த பக்கம் வந்துடலாம். ஒருவேளை மனுஷபுத்திரன் இன்னும் இந்த பக்கம் வராமல் இருப்பதாக நமக்கு ஒரு பாவனையாக தெரிகிறது. நம்மளே நீங்கள் ஒரு புகழ்பெற்ற ஒரு சின்ன வீடியோ கிளிப் யாராவது பார்த்துருக்கக்கூடும். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு என்கிற ஒரு காலத்தில் ஒரு பெரிய போயிட், கேரளாவின் சொத்து என்று அவரை எல்லோரும் அங்கீகரிப்பார்கள். ரொம்ப சமீபத்தில் ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னால் அவரை ஒரு மேடையில் தன்னந்தனியாக ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அதுக்கப்புறம் கவிதை எழுதி ஒரு 20 வருடங்கள் கவிதை எழுதினார். ஆயிரக்கணக்கான வாசகர்கள் அவர் முன்னால் இருக்கிறாங்க. ஒரு வாசகர் இருந்து பாலச்சந்திரன் சுள்ளிக்காடிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் ஒரு காலத்தில் கேரளாவுடைய சொத்து என்று அறியப்பட்டீர்கள், பெரிய கவிஞராக இருந்தீர்கள், அந்த தீ எங்கே போனது? அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவில் நடிக்கிறீங்க, சீரியலில் நடிக்கிறீங்க என்று அவரை பற்றி பேசுகிறார்கள். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு மைக்கை வாங்கி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த வாழ்க்கை கூட இல்லை, இது எனக்கு சௌகரியமாயி என்று மட்டும் சொல்லிவிட்டு போய் உட்கார்ந்து விட்டார். அப்படி என்றால் இந்த வாழ்க்கை எல்லோரையும் கலைத்து போடுகிறது. ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி, ஒரு அன்றாடங்களை கலைத்து போடுகிற மாதிரி ஒரு பீரியடில் மனுஷபுத்திரன் இவ்வளவு எழுதி கொண்டிருப்பவர் சொல்ல முடியாது. இன்று இரவிலிருந்து எழுதுவதை நிறுத்திவிட்டு இது எனக்கு சௌரியமாயி என்று சொல்லக்கூடிய கவிஞர்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தமிழில் எந்த பெருங்கவிஞனும் வண்ணதாசன், பசுவையா, விக்ரமாதித்யன், கலாப்பிரியா, நகுலன், ஞானக்கூத்தன் என்று நீங்கள் எந்த பெரிய லிஸ்ட் எடுத்தாலும் இவ்வளவு கவிதைகளை எழுதி குவித்த ஒரு பெருங்கவிஞன் இல்லவே இல்லை. ஒருவன் மிக அதிகமாக எழுதிவிட்டதனாலேயே அவனுடைய படைப்பு நீர்த்து போகும் என்கிற பல தவறான சொற்றொடர்கள் மாதிரி தமிழில் ஒரு அபத்தம் நிலவிக்கொண்டே இருக்குது. நிறைய எழுதுனா அது நிறுத்துகிறோம், இலக்கியவாதி போய் மைக்கில் பேசினா அவனுடைய புனிதம் கெட்டுரும், அவன் கற்பழிஞ்சிருவான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு பேச தெரில, அவ்வளோதான். ஒருத்தர் பேசுகிறவனால உன்னை அங்கீகரிச்சிக்க முடியல. இப்போ இந்த பிரச்சனைகள் தொன்று தொட்டு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இவ்வளவு கவிதைகள் எழுதுகிற மனுஷபுத்திரனுக்கு யாரோ ஒருத்தருக்கு ரிலேட் ஆகினே இருக்காரு. யாரோ ஒரு பையனுக்கு, யாரோ ஒரு பொண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் மனுஷபுத்திரனுடைய கவிதைகள் அவருக்கு தொடர்புபடுத்தி கொண்டே இருக்குது. நமக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் இந்த மனுஷபுத்திரன் என்கிற பெயர்லாம் தமிழில் யாருக்கும் தெரியாது. இதை பல மேடைகளில் மனுஷபுத்திரனே சொல்லியிருக்கிறார். நானும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க பல மேடைகளில் அவருடைய பல கவிதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு 10,000 பேர் கலந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் கலை இரவு நடக்கிறது. அந்த கலை இரவில் நானே ரொம்ப சின்ன பையன் தான். எனக்கு அவருக்குலாம் கிட்டத்தட்ட 1 வயசு தான் இருக்கும். நான் போய் பேசும்போது சொல்லுகிறேன், யாரோ புதுசாக மனுஷபுத்திரன் ஒரு பையன் கவிதை எழுத வந்திருக்கான், பிரமாதமாக எழுதுறான், என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் என்று என் கையில் ஒரு தொகுப்பு இருக்கிறது. அந்த தொகுப்பில் சில கவிதைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. கால்களின் ஆல்பம் என்று ஒரு கவிதை இருக்கிறது என்று அவர் கால்களை பற்றி
சொல்லுகிற அந்த கவிதையை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். நண்பர்களே, அந்த கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிக்கிறது. 10,000 பேரும் அந்த கவிதைக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படியே அந்த கவிதையை நிறுத்திவிட்டு நான் இன்னொரு கவிதையை மன்சேபுத்திரனுடைய கவிதையை சொல்கிறேன். அந்த கவிதை என்னவென்றால், சிகப்பு பாவாடை வேண்டுமென சொல்லத் தெரியாத ஊமை சிறுமி ஒருத்தி தன் கழுத்தை அறுத்து பாவனை ரத்தம் பெருக்குகிறாள் என்று ஒரு கவிதை. நம்மளே அவள் ஒரு ஊமை சிறுமி, அவளுக்கு ஒரு சிகப்பு பாவாடை வேண்டும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எத்தனையோ வழிகள் இருக்கிறது. தான் கழுத்தை அறுத்து ரத்தம் பெருகிற அந்த ரத்தத்தை காட்டி பாவனை ரத்தம் பெருக்குகிறாள் ஊமை சிறுமி என்று இந்த தொகுப்பில் ஒரு கவிதை இருக்கிறது என்று நான் அந்த மேடைக்கு அறிமுகப்படுத்திவிட்டு கீழே வந்தபோது அந்த மைதானத்தில் அந்த 10,000 பேரும் கலைந்து போன இந்த மைதானத்தில் தன்னந்தனியாக ஒரு வீல் சேரில் மன்சேபுத்திரனை நான் பார்க்கிறேன். நான் தான் அந்த மன்சேபுத்திரன் என்று 2 பேருடைய கைகள் பற்றி கொண்டன. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக அந்த இளம் சூட்டு கையின் பற்றுதல்கள் அப்படியே இருக்கின்றன. அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதற்குள்ளாக எத்தனை காழ்ப்புகள், எத்தனை கசப்புகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை துரோகங்கள், இவைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு பால் பொங்குவதை மாதிரி பொங்கி பொங்கி வழிகிற இந்த இலக்கிய உலகத்தில் 40 வருடங்களாக 2 கரங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சூடு அப்படியே இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். எல்லோருக்கும் மாதிரியான அந்த பதட்டம், அந்த ஆச்சரியம் எனக்கு உண்டு. இந்த ஆள் எப்படா காலையில் எழுந்துச்சி டிவி டிபேட்டுக்கு போகிறாரு, இவர் எப்படி இவ்வளோ பேர்கிட்ட வம்பு வாங்குறாரு, அப்புறம் எப்படி ஒரு கரெக்டாக ஒரு கவிதையை எழுதி முடிக்கிறாரு என்கிற அது ரொம்ப அபூர்வம். அந்த கவிதை மனத்தை அப்படியே காப்பாற்றிக் கொள்ளும். எனக்கு எஸ்தர் டீச்சரும் என்று முதல் கவிதை தொகுப்பு தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாம் எல்லாருமே கதை எழுதுறதுக்கு முன்னாடி, நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கவிதை தொகுப்பு போட்டுட்டு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்புறம் ப்ரோஸ்க்கு வரும். அந்த மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு எனக்கு ஆரம்பத்தில் சென்னை புக்ஸ்லேருந்து வந்தது. இந்த சென்னை புக்ஸில் வந்த உடனே அதனுடைய அட்டைப்படம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ கி ராஜநாராயணன் கவிஞர்கள் யாரும் என்னை சந்திக்கக்கூடாதுன்னு அவர் வீட்டில் ஒரு போர்டு வச்சுருந்ததா சொல்லுவாங்க. கவிதை எழுதுகிறவங்க யாருமே என்கிட்ட உரையாடலுக்கே வரக்கூடாது, அவ்வளோ வெறுத்துக்கிறார் ஒரு மனுஷன். அவர் எனக்கு ஒரு கார்டு போட்டார். அந்த கார்டில் உங்களுடைய கவிதை தொகுப்பினுடைய அட்டைப்படம் ஒரு கவிதையை விட மேன்மையானதாக இருக்கிறது. கவிதையெல்லாம் யாருக்கு வேண்டும் பாவா, கவிதை மாதிரி வாழ்வது தான் முக்கியம் அப்படின்னு எழுதினார். கவிதை மாதிரிலாம் வாழ்ந்துட முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் காலத்தை புரட்டி போடுகிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து மன்சேபுத்திரன் தன்னுடைய கவிதைகளில் செய்து கொண்டே இருக்கார். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அவருடைய கவிதைகளை ஒன்று கூட வாசிக்கக்கூடாது என்கிற பிடிவாதத்தில் இருக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒரு கதையை ஞாபகப்படுத்துது. ஒரு சிறந்த படைப்பு இன்னொரு சிறந்த படைப்பை நீங்கள் எப்பொழுதோ வாசித்த ஒரு சிறந்த படைப்பை ஞாபகத்துக்கு கொண்டு வந்தால் அது தி பெஸ்ட் மாஸ்டர் பீஸ். நான் முதல் 3 கவிதைகளை, எனக்கு அனுப்பப்பட்ட முதல் 3 கவிதைகளை படித்தேன். ஒன்று நிம்மதியில் எரியும் கல் என்று ஒரு கவிதை. சொன்ன மாதிரி கவிதையை வாசிக்கல, லிஃப்ட்டு வேலை செய்யலை, அதனால் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராதிங்க என்று அவருக்கு ஒரு செய்தி வந்து விடுது. அதனால் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கிற போது அப்படி ஒரு வேலை நாளில் ஒரு பகல் பொழுதில் வீட்டில் இருந்ததே இல்லை. அப்படி வீட்டில் இருக்கிற போது என்னவெல்லாம் நடக்கிறது, பட்டுப்புடவைகளை வாங்கி கொண்டு காசு கொடுப்பதாக ஒரு குரல் தெருவில் கேட்கிறது. இவ்வளவு அழகிய பெண்களா எங்கள் தெருவில் இருக்கிறார்கள் என்று ஒரு கவிஞனை ஆச்சரியப்பட வைக்கிறது. எல்லா நிகழ்வுகளையும் அவர் எழுதி கொண்டே போகிறார். இந்த கவிதையை படிக்கிற போது அப்படியே எனக்கு பிரபஞ்சனுடைய குமாரசாமியின் பகல் பொழுது என்று ஒரு கதை இருக்குது. ஒரு நாள் எதேச்சையாக அவன் லீவ் போட்டுவான், ஒரு ஒர்க்கிங் டேவில். அந்த ஒர்க்கிங் டேவில் தான் அவன் பார்ப்போம், அவ்வளவு அழகாக அவனுடைய தெரு இருக்கும். அந்த தெருவில் தேவாங்கு எடுத்துன்னு ஒருத்தன் வருவான், எவ்வளோ பேர் எவர் சில்வர் பாத்திரம் விற்பவர்கள் வருவார்கள். அவன் நடந்து போய் ஒரு ஆலமரத்து அடிவரையிலும் போய் வருவான். அந்த ஆலமரத்து அடியில் தான் 40 வருடங்களுக்கு முன்னாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிற பொண்ணை இவன் லவ் பண்ணுறதுலாம் ஞாபகம் 40 வருஷமாக மறந்துட்டு இருப்பான். வாழ்க்கை முழுக்க ஒரு தயிர் சாதம் மட்டும் வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்ற அந்த உப்புச்சப்பற்ற உணவு மீது வெறுப்பு வரும். அன்றைக்கி மத்தியானம் போய் ஒரு பிரியாணி சாப்பிடுவான். எல்லாம் முடிந்து கடைசியில் வந்துடுவான். அடுத்த நாள் காலையில் அவன் ஒய்ஃப் எழுப்புவான்.
என்ன அப்படின்னு கேட்போம். இன்னைக்கு லீவா அப்படின்னு கேட்பான். என்னைக்கு லீவ் உண்டோம் முடிச்சு, இனிமேல் என்றைக்குமே ஆஃபீஸ் போகிறதே இல்லை. ஒரு நாள் அந்த விடுமுறை வந்து அவனுக்கு அந்த விஷயத்தை கொடுத்து விடும். இந்த கவிதை வந்து லிஃப்ட் வேலை செய்யலை, நீ வராத, அவ்வளோதான். அன்னைக்கு ஏற்படுகிற அந்த நிகழ்வுகளை முழுக்க மனுஷபுத்திரன் எழுதுகிற போது பிரபஞ்சனுடைய அந்த அற்புதமான கதை ஞாபகம் வந்து, அதே மாதிரி உறுதிப்படுத்துவதற்கான தாமதங்கள் என்று ஒரு கவிதை இருக்குது. செத்து போன ஒருத்தன் செத்துட்டான்னு எல்லாரும் நம்பினப்போ அவன் திடீர்னு எழுந்துச்சு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த நாள் செத்து போவதாக அந்த கதை இருக்கிறது. நான் அந்த கவிதை இருக்குது. அல்போன்ஸ் அம்மாவின் மரணமும் இறுதிச் சடங்கும் என்று பால் சக்கரையா ஒரு கதை எழுதியிருக்கிறார். ரொம்ப பிரமாதமான கதை, இந்திய லெவலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது. அப்படியே இந்த கவிதையை வந்து அந்த கதையோடு நான் பொருத்தி பார்த்தேன். இந்த அல்போன்ஸ் அம்மா வந்து ஒரு சுப்பீரியர் சிஸ்டர். அந்த அம்மா இறந்துடும். இந்த அம்மா இறந்த உடனே அதுக்கு என்னெல்லாம் தோணும்னா, நாம் இறக்கும்போது இந்த முதல்ல சிலுவையை பிடிச்சின்னு போகிற பையன் யார், அப்புறம் நம்முடைய சொந்த கிராமத்திலேருந்து யார் யாரெல்லாம் இந்த டெத்துக்கு வருவாங்க, திருச்சூரில் இறந்துடும் அம்மா, யார் யாரெல்லாம் இந்த டெத்துக்கு வருவாங்க, அப்புறம் என் உயிரே உங்களுக்கு தான் சிஸ்டர் அப்படின்னு சொன்னவங்கள எத்தனை பேர் அன்றைக்கி நம்முடைய டெத்தாக உட்காந்து அழுவாத கூட என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருந்தான். இது எல்லாவற்றையும் அந்த அம்மா தன்னுடைய அந்த பெட்டியில் சவப்பெட்டியில் படுத்துக்கொண்டே பார்ப்பதாக சக்கரையா ஒரு கதை எழுதியிருப்பார். அதுக்கு நிகரான ஒரு கவிதையை மனுஷபுத்திரன் கவிதைகளில் எழுதியிருக்கிறார். நம்மளை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இந்திய சூழலில் ஒரு கவிஞனும் ஒரு கதாசிரியனும் இன்றைக்கு மிக மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய பொருளாக இருக்கிற விஷயத்தை ஒரு கவிஞன் அவன் பார்வையில் கவிதையாகவும் ஒரு எழுத்தாளன் அவன் பார்வையில் ப்ரோஸாகவும் எழுதுகிறார். இது ரெண்டுமே இந்திய மனங்களுக்கு இன்று தேவைப்படுகிறது. 40 வருடங்களாக தொடர்ந்து ஒரு இளம் சூட்டை அன்று பற்றின இந்த கைகளுக்குள் அப்படியே அடைகாத்து வைத்திருக்கிற என் சக படைப்பாளிக்கு, என் சக கவிஞனுக்கு என் அன்பையும் லேசான முத்தங்களையும் பரிமாறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மனுஷனுடைய கவிதையை வெளியீட்டு விழா என்பது வந்து ரொம்ப சுதந்திரமானது. தமிழில் நான் 2 பேருடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவேன். ஒன்று யுகபாரதி, இன்னொன்று மனுஷபுத்திரன். 2 பேருமே சொல்லுவாங்க, படித்து வரணும்னு அவசியம் இல்லை, எதை வேணாலும் பேசலாம், திட்டி பேசலாம், எல்லா சுதந்திரமும் இருக்கும். நேற்று நைட்டு ஃபோன் பண்ணேன். நான் இப்போ கவிதை படிச்சுட்டு இருந்தேன். மனுஷ், நீங்கள் உங்கள் கவிதைகள் மூலமாக நீங்கள் என்னை கெடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். கவிதைகள் மூலமாக கெடுக்க பார்க்குறாருன்னு சொன்னேன். ஏன்னா காதலை பற்றி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் மறுபடியும் அதை மனுஷ் கலைத்து போடுகிறார். இல்லை அப்படி இல்லை அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒரு காதலை ஏற்படுத்தி கொள்ள, ஒரு காதலின் வேதனையில் கிடக்க அவர் தூண்டியபடியே இருக்கிறார். யாரையும் சும்மா இருக்க விடுறதில்லை. இந்த கவிதை தொகுப்பு என்பது ஒரு 100 பேரை காதலிக்க செய்ய போகிறது, ஒரு 100 பேரை காதலில் இருந்து விலக வைக்க போகிறது. இந்த தொகுப்பு வாசிக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா இந்த தொகுப்பை முழுசாக இந்த மேடையில் இருக்கிற யாருமே படிக்கல. இதை ஒரு 8 துண்டாக போட்டு ஆளுக்கு ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அதை படி. ஏன்னா 1000 கவிதை இருக்குது, படித்து வர முடியாது. நான் அந்த கவிதை தொகுப்பை தேடிக்கிட்டு இருந்தேன். நாளை என்பது உன்னை காணும் நாள் கவிதை இருக்கான்னு. எனக்கு அப்போ தோணுச்சு, ஒரு மனிதனுடைய அந்தரங்கமான குறிப்புகளை சீட்டு கட்டுக்களாக்கி ஒரு 6-7 பேர் சேர்ந்து விளையாடுவது போல் இருந்தது. கடைசியில் ரம்மி செல்வேந்திரன் அவர்களுக்கு விழுந்திருக்கிறது. ஏன்னா அந்த கவிதை அவருக்கு போயிருக்கு. மனுஷனுடைய கவிதை உலகத்தை பற்றி யோசிக்கும்போது ஒரே விஷயம் தான் எனக்கு தோணும். தமிழில் கவிதை சாத்தியங்களை அவர் அதிகரித்து கொண்டே செய்கிறார். கவிதையினுடைய சாத்தியம் இவ்வளவுதான் என்று முடிவு செய்யப்பட்ட எல்லைகளை தகர்த்து உடைக்கிறார். நான் பார்க்குறேன். அது பேசுபொருளாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், அல்லது கவிதையினுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே கவிதையினுடைய சாத்தியங்களை அதிகரிக்க செய்து கொண்டே இருக்கிற ஒரு கவிஞராக நான் பார்க்குறேன். பிறகு தமிழில் காதலை ஒரு பெரும் பொருளாக
ஒரு பெரும் பொருண்மையாக எடுத்து இவ்வளவு பாடிய ஒரு கவிஞரை நாம் இதற்கு முன் பார்த்ததில்லை. இந்த வகையில் மனுஷபுத்திரன் ஒரு மிக அற்புதமான முன்னுதாரணமற்ற ஒரு முன்னோடியாக இந்த நவீன கவிதை உலகில் இருக்கிறார் நான் சொல்கிறேன், உறுதியாக சொல்ல முடியும். பிறகு மனுஷபுத்திரன் கவிதைகள் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க, மிக எளிய மொழியில் இருக்கிறது, உரைநடை மொழியில் இருக்கிறது, திரும்ப திரும்ப ஒரே தொனியை கொண்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை அவர் தெரியாமல் செய்யவில்லை, அதை அவர் தெரிந்தே தான் செய்கிறார். எனக்கும் கூட அந்த குற்றச்சாட்டு வெகு நாட்களாக இருந்தது. நான் ஒரு மொழியை வைத்துக்கொண்டு எனக்கு கவிதை இப்படி வேண்டும் என்று கேட்கிற ஒரு ஆளாக நான் மனுஷபுத்திரனை பார்த்து கொண்டே இருந்தேன். பிறகு ஒரு கட்டத்தில் இல்லை, அவரது கவிதை உலகத்திற்குள் அவரை சுதந்திரமாக இயங்கவிட்டு நாமும் சுதந்திரமாக அங்கு செல்வதுதான் சரி என்று அங்கு நுழையும் பொழுது அந்த கவிதையில் எனக்கு எந்த விதமான குறைபாடுகளும் தென்படவில்லை. ஏனெனில் அது இந்த கவிதை உலகம் என்பது அவருடைய சுதந்திரமான வெளி. இன்னொன்று, எல்லோரையும் போல அல்லது உரைநடை வடிவில் எழுதப்படுகிற தட்டையான கவிதைகளைப் போல பெரும்பாலும் மனுஷ் விட்டு விடுவதில்லை. 100 உரைநடை சொற்களால் ஆன ஒரு கவிதையின் கடைசி வரியால் மொத்த கவிதையையும் அற்புதமாக மாற்றிவிடக்கூடிய ஒரு அற்புத விரல் அவற்றை இருக்கு. இதை பல கவிதைகளில் நாம் அதை உதாரணமாக சொல்ல முடியும். சில கவிதைகள் நான் அதை குறிப்பிட்டு நான் அதை சொல்கிறேன். ஏனெனில் பைபிளில் சொல்வது போல தண்ணீரை ஒயினாக மாற்றுகிற ரசவாதம் போலத்தான் உரைநடை சொற்களை, சாதாரண சொற்களை கவிதையாக மாற்றுவது. ஏற்கனவே பேசும்போது சொன்னாங்க, நாளை என்பது உன்னை காணும் நாள் என்பதில் எங்கு கவிதை இருக்கிறது என்று கேட்கும் அதே சமயம் ஆமாம் கொஞ்சம் இதற்குள் ஏதோ கவிதை இருக்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா? அப்படி சாதாரண சொற்களை கவிதையாக மாற்றுகிற இந்த ரசவாதம் தான் மனுஷனுடைய சிறப்பம்சம். அப்புறம் வசந்தபாலன் சார் பேசும்போது சொன்னாங்க, காதல் ரொம்ப மாறிடுச்சு, காதல்னால் என்னன்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, அதை எப்படி உறுதிப்படுத்துறதுங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. மனுஷன் இந்த தொகுப்பு முழுக்க காதலை பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக கவிதை தொடங்குகிற இடமும் கவிதை முடிகிற புள்ளியும் ஒன்றே ஒன்றுதான். இந்த 3000 ஆண்டு காலமாக அல்லது 5000 ஆண்டு காலமாக இந்த இடைப்பட்ட பயணங்களில் எதில் பயணிப்பது, 2 வீலரிலா, போட்டிலா, ட்ரெயின்லா, பஸ்ஸிலா என்கிற இந்த வாகனம் தான் மாறுகிறதே தவிர தொடங்குகிற இடமும் முடிகிற இடமும் ஒன்றாகவே இருக்கிறது என்று தான் என்னுடைய பார்வை. ஏன்னா மனுஷனுடைய கவிதைகளும் அதாக இருக்குது. அப்போ இந்த காலத்தினுடைய காதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு மாற்றம் என்றால் என்ன? எனக்கு தோன்றது, ஒன்று, பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமானவராக மாறி இருக்கிறார்கள். எனவே ஆண் தன்னிடம் இருந்த ஒரு சில பலனை அவன் இழந்திருக்கிறான். அந்த வகையில் மிக பலவீனமானவாக அவன் மாறி இருக்கிறான். இது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது, வசந்தபாலன் சொன்ன மாதிரி இங்கே எதுவுமே மாறலன்னு நான் நினைக்கிறேன். நான் 96 படம் நம்ம பார்த்தோம் எல்லாரும். அந்த படத்தில் ஜானுவும் ராமும் கடைசி வரைக்கும் முத்தமிட்டுக்கவே இல்லை, கட்டி பிடிச்சிக்கவே இல்லை இல்லையா? அதனால் நமக்கு அதை பார்க்க முடிஞ்சது, கொண்டாட முடிஞ்சது. ஒருவேளை ராமுவும் ஜானுவும் ஒரு வாய் முத்தமிட்டு இருந்தால், கட்டி புரண்டி இருந்தால், அந்த படம் அல்லது நாம் அதை எப்படி எடுத்துக்கொண்டிருப்போம்ங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது நமக்கு திகைப்பாரு. ஏன்னா ராமுவும் ஜானும் செய்கிற பயணத்தில் ஜானுனுடைய கணவனுக்கோ ராமனுடைய எதிர்கால மனைவிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாத வகையில் காதல் எப்போவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம பார்டர்னு குறிப்பிடுறோம். இந்த பார்டரை கடக்கிற ஒரு வேலையை மனுஷனுடைய கவிதைகள் மூலமாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காருன்னு பார்க்கலாம். மனுஷனுடைய எனக்கு ஒரு வரி எப்போவுமே அவருடைய கவிதை படிக்கும்போது ஞாபகம் வர்ற வரி, என்னுடைய கவிதை வரி உண்டு. மொழியின் மிக ஆழமான பகுதிக்கு என்னை போக விடாதே செல்லமே அப்படின்னு ஒரு வரி இருக்கும். உண்மையில் மனுஷ் மொழியின் மிக ஆழமான பகுதிக்கு, மனதின் மிக ஆழமான பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறார். பதற்றமாக இருக்குது அவர் போகும்போது. சார் மூழ்கிடுவீங்க, உள்ளே போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த அளவுக்கு உளவியலின் மன சிதைவின் ஒரு அந்த பார்டரை போய் தொட்டுட்டு வர்றாரு. அதுதான் இந்த கவிதையினுடைய சிறப்பம்சமாக நான் பார்க்குறேன். ஒரு கவிதை இன்மையில் அப்படின்னு ஒரு கவிதை, என் இன்மையில் அப்படின்னு ஒரு கவிதை. நான் அங்கு இருப்பேன் என்று காண வருவாய், நான் அங்கு இருக்க மாட்டேன், நான் அங்கு இருக்க மாட்டேன் என்று அறிந்தும் கூட சில சமயம் என்னை காண நீ அங்கு வந்திருக்கிறாய். அது ஒரு கட்டடமாக இருக்கும், ஒரு கடற்கரையாக இருக்கும், ஒரு பூங்காவாக இருக்கும், அது நான் வழக்கமாக செல்லும் ஒரு கடையாக இருக்கும்.
நான் இல்லாத இடத்திலிருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புகிறாய். என் இன்மை எனும் உன் பின்புலத்தில் இருக்கும் வெறுமைதான் நான் என்பது போல அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அன்றாட வாழ்வில், இன்றைய வாழ்வில் மாறிக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பது இதுதான். நாம் எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறோம், ஒருவருடைய இன்மையிலிருந்து எப்படி அந்த அன்பை சொல்வது. ஒருவர் அடிக்கடி ஒரு இடத்திற்கு போன இடத்திலிருந்து அவர் இல்லாத இடத்திற்கு போய் அந்த இடத்துல ஒரு செல்ஃபியை எடுத்து அவருக்கே அனுப்புவது என்பதில் அவருடைய இன்மையை உணர்த்தும் விதம் இருக்கு இல்லையா, இது ஒரு புதிய நடைமுறை, இந்த வாழ்க்கையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை, இதுவரை கவிதை ஆக்கப்படாத ஒரு நடைமுறை. இன்னொரு கவிதை, யாருடனாவது இருக்க வேண்டும் போல் இருந்தது, நள்ளிரவில் யாரையாவது அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது, ஆன்லைனில் இருந்த சிநேகிதியை அழைத்தேன், அந்த நேரத்திலும் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். சற்று கழித்து அழைத்தவனிடம் என் கனவை சொன்னேன், தண்ணீர் குடித்து விட்டு தூங்கு என்றாள். இந்த நேரத்தில் அவளுடன் பேசிக் கொண்டிருப்பது யாராக இருக்கும் என்ற புதிய பிசாசு என்னை ஆட்கொள்ள தொடங்கியது அப்படின்னு அந்த கவிதை தொடங்கியது. இந்த காலகட்டத்தினுடைய, இந்த நூற்றாண்டினுடைய மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் யாரையாவது அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தோன்றினால், இதற்கு முந்தைய நூற்றாண்டுகளில் அதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்பொழுது வாட்ஸ்அப், ஆன்லைன், வீடியோ கால் என்கிற ஆப்ஷன்கள் எல்லாம் வந்திருப்பது கவிதைக்குள் ஒரு புதிய ட்ரேஸாக மனுஷ் கொண்டு வந்திருக்காரு இந்த கவிதைகளில். அப்புறம் நான் சொல்லுவேன் இல்லையா, சாதாரண வரிகள் எப்படி கவிதையாக மாறுகிறது மனுஷனுடைய கவிதைங்கிறது. ஒரு கவிதை, அந்த கவிதையினுடைய சாராம்சம் இதுதான். ஒரு பெயரை உச்சரிக்கும் போது, ஒரு நபரை புதிதாக சந்திக்கும் பொழுது, உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்டுப்போது, என்னுடைய பெயர் ரம்யா பாலகிருஷ்ணன், அல்லது இப்போ மனுஷபுத்திரன் ஒரு பேர் இருக்குது, முன்பகுதி பின்பகுதி ஏதாவது ஒரு பகுதியை, இப்போ மனுஷன் கூப்பிடுவோம், யாருமே புத்திரன் கூப்பிடுறதில்லை. ஏன் இல்லையா, ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. மனிதர்கள் பெயர்களை தனக்கு உச்சரிக்க எளிமையாக இருக்கிறது என்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் தவிர தனக்கு பிடித்தமான வகையில் அதை பயன்படுத்துவதில்லைன்னு ஒரு கவிதை இருக்குது. அந்த கவிதை ஒரு பெயரினுடைய முற்பகுதி அல்லது பிற்பகுதி எதை பயன்படுத்துகிறோம் என்கிற ஒன்றை சொல்லி வரக்கூடிய உளவியலை பற்றிய ஒரு கவிதை. அதில் கடைசியாக அவர் முடிக்கிறாரு, அவள் பெயர் குறித்த என் சொற்பொழிவை முகம் சிவக்க இடைமறித்தவள். பிரச்சனை என்னவென்றால், என்னை மிகவும் நேசிக்கும் எனக்கு நெருக்கமான இருவர்தான் இதுவரை என்னை அந்த பெயரால் அழைத்திருக்கிறார்கள். நீங்கள் மூன்றாவது ஆள். என் வாழ்வில் வேறு யாரும் நுழையாத இடங்களுக்கு திடீரென ஒருவர் நுழையும் போது சற்று திகைப்பாக இருக்கிறது அப்படின்னு கவிதையை முடிகிறார். ஒருவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளில் ஒன்றை பெரும்பாலும் உச்சரிக்கப்பட்டு பெரும்பாலும் உச்சரிக்கப்படாத ஒரு பகுதியை வெகு சிலர் மட்டும் உச்சரித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் ஒரு புதிய நபர் அந்த பெயரை உச்சரிக்கும் போது இதுவரை யாருமே புழங்காத ஒரு அந்தரங்க பிரதேசத்திற்கு அவரும் வந்ததாக ஒரு சின்ன திடுக்கிடல் ஏற்படுவதை பதிவு செய்திருக்கிறார். கவிதைகள் இவ்வளவு நுட்பமாக எழுத முடியுமா? ஒரு சின்ன விஷயம்தான், இது ஒரு பெரிய வாழ்வியல் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த சின்ன விளையாட்டு தருணங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்களை நிகழ்த்துகிற ஒரு நபராக மனுஷன் எப்பவுமே நம்ம பார்க்க முடியும். இதில் அவருடைய முன்னுரையில் சொல்லியிருக்கிற மாதிரி, இது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, இது பிறருடைய அனுபவம், மானுட பொது அனுபவம் என்று அவர் மழுப்ப முயற்சி பண்ணாலும் இதில் 90% இருக்கிறது அவருடைய அனுபவம் தான் என்பது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக எல்லா காதல் அது இது எல்லா விவரங்களையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அந்த முன்னுரையில் முடிக்கிறாரு, எப்போதும் துணை நிற்கும் செல்விக்கு என் அன்பு அப்படின்னு முடிக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாசாங்க இல்லையா? ஏன் மனுஷ் கைவிடப்பட்டது போலவே உணர்றாரு என்கிற கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னை அணைத்துக் கொள்ள யாருமே இல்லையா என்கிற ஒரு கேள்வி மனுஷுடைய கேள்வியாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் தன்னுடைய முன்னுரையில் எழுதுகிறாரு, என் தனிமையின் கிணறுகள் மேலும் பாழடைந்து என்னை அச்சுறுத்துகின்றன அப்படிங்கிறார். அவருடைய மனுஷ் என்கிற அவருடைய மனதின் பால் கிணறில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் குதித்து விட்டார்கள். இன்னுமா இந்த பால் கிணறு நிறையவில்லை என்று அவரை கேட்க தோன்றுகிறது. இந்த முன்னுரையில் ரொம்ப முக்கியமான ஒரு முன்னுரை. மனித நடத்தையின் விசித்திரங்களும் நாடகங்களும் எழுதி தீராததாக இருக்கிறது. தொடர்புகளின் கண்ணிகளும் இலைகளும் அருந்து கொண்டே இருக்கின்றன. எதையும் உறுதியாக பற்ற முடியாத ஒரு யுகத்தின் குரல்கள் தான் இந்த தொகுப்பு முழுக்க ஒலிக்கின்றன. உங்கள் மனதின் நிழல்கள் இத்தொகுப்பு முழுக்க இழுக்கின்றன.
இதில் நீங்கள் இல்லாவிட்டால் வேறொரு காலத்தில் வாழ்கிறீர்கள் என்று பொருள் என்று சொல்றார். நான் உங்களுடைய நிழலைத்தான் இந்த கவிதைகளுக்குள் எழுதியிருக்கிறேன். இது புரியவில்லை என்றால், இதோடு உங்கள் பயணிக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த நூற்றாண்டில் வாழவில்லை என்கிற ஒரு குரலை முன்வைக்கிறார். இந்த முன்னுரையிலே ஒரு கவிதை இருக்கு. இது அவர் எழுதாமல் விட்ட ஒரு கவிதை எனக்கு தோணுச்சு. ஒரு புயல், இப்போ சமீபத்தில் வீசிய செங்கல் புயல் தான் நினைக்கிறேன். அந்த புயலின் போது அவர் காரில் வர்றாரு. அதை பற்றி ஒரு வரி எழுதியிருக்கிறார். புயல் எங்கள் வழியில் குறுக்கிட்டு எங்கள் வாகனத்தை பிடித்து உலுக்கியது, அது அமைதியற்ற மனம் ஒன்றின் சாயலை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடித்த இமேஜாக இருந்தது. இதையே அவர் கவிதையாக்காமல் விட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. புயலில் அலைவுறும் ஒரு வாகனம் போல ஒரு மனம் என்பது. மனிதகுலம் 3 துயரங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும்: அடிமைத்தனம், வறுமை மற்றும் இந்த கால்வழி என்று ஒரு கவிதை. இந்த தொகுப்பில் நிறைய கால்வழி பற்றிய கவிதைகளை மனுஷ் எழுதியிருக்கிறார். இன்னொன்று, 40-50 ஆண்டுகளாக ஒரு நாற்காலியில் இருந்து கொண்டே இருப்பது என்கிற ஒரு படிமம் எனக்கு. 40-50 ஆண்டுகளாக நாற்காலியில் இருந்து எழாமலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பற்றிய சித்திரம் கால்வழி. இதில் திரும்ப திரும்ப வருகிற கால்வழி என்பது வெறுமனே கால்வழியாக மட்டுமே இல்லை, ஒரு பெரும் படிமமாக அது எனக்கு இந்த கவிதைகளிலிருந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காதலை மனுஷ் வரையறுக்கிற விதம், அல்லது குறிப்பாக சொல்லணும்னா, இந்த கவிதை தொகுப்பை சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டு உறவு உளவியல்களை பற்றியான மனுஷ் எழுதியிருக்கக்கூடிய ஒரு தீசிஸ் இது. சில ஆய்வு முடிவுகளை இதில் அவர் முன் வச்சிருக்கிறார். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது நிறைய கவிதைகள். பாதி உண்மை பேசுதல்னு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை தொகுப்பில். இது புதிய காதலில் விழுகிற எல்லோருக்கும் தேவையான கவிதை. பெரும்பாலானோர் இதையெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால இனி தேவைப்படாததாக வருத்தமாக இருக்கும். ஆனாலும் மனிதர்கள் இறக்கும் வரை புதிய காதல்கள் வந்து கொண்டே இருக்குங்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கும் தேவைப்படுங்கிறதுனால இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். பாதி உண்மை பேசும் காதல். ஒரு புதிய காதலில் வீழும்போது தினமும் தொடர்ச்சியாக 4 மணி நேரம் அலைபேசியில் பேசினால் நாம் காதலிப்பவரை இணங்கச் செய்து விடலாம் என்றோ, நம்மை பற்றிய உயர்வான எண்ணங்களை உருவாக்கி விடலாம் என்றோ நானும் நம்பி ஏமாந்திருக்கிறேன். நேர்மாறாக நடக்கிறது. அது ஒரு அழிவு பாதை. பேச பேச நாம் அம்பலப்படுகிறோம். நமது பயனின்மைகள் வெளிப்படுகின்றன. நாமே நம்மை காட்டிக் கொடுக்கிறோம். நம்மை அவர்கள் பருகி பருகி தீர்ந்து போவதற்குள் நம் கிண்ணங்களை நாமே தலைகளாக கவிழ்க்கிறோம். நீண்ட உரையாடல்கள் ஒருவரை ஒருவர் சாரமிளக்க வைக்கின்றன. நம்மை சலிக்கும் அளவு இன்னொருவருக்கு பழக்கப்படுத்துகிறது. அதிகம் உபயோகித்த ஒரு ஆடையைப் போல நம் அலமாரியின் அடிக்கட்டிற்கு செல்கிறோம். பேச்சை குறைக்கும் போது நீ ஒரு சிறிய கனவாக மாறுகிறாய். அந்த கனவை சிறு செடியைப் போல நாம் நீரூற்றி வளர்க்கலாம். ஒரு வலிமையான காதல் குறைவாக பேசுகிறது, பெரும்பாலும் பாதி உண்மையை பேசுகிறது. ஒரு காதலில் எப்போதும் முழு உண்மையை பேசக்கூடாது என்கிற ஒரு அரிய கண்டுபிடிப்பை மனுஷ் முன்வைத்திருக்கிறார். இந்த வாழ்வின் 3 துயரங்கள் சொல்லுங்கள். இது ரொம்ப நல்ல கவிதையாக வந்திருக்க வேண்டிய கவிதை. கடைசி வரி மட்டும் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. வாழ்வின் 3 துயரங்கள் எப்போதும் மாறாது இருக்கின்றன அப்படின்னு ஒரு கவிதை. அதில் வாழ்வின் 3 துயரங்கள் எப்போதும் மாறாது இருக்கின்றன. பயனற்ற அன்பிற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தல், தாழ்வுணர்ச்சி கொண்ட மனிதர்கள் தந்திரங்களோடு போராடி கொண்டிருத்தல், பில்களை எப்போதும் நாமே செலுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பில் செலுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு தருணம், ஒரு காதலினுடைய மிக நுட்பமான தருணம். 2 பேர் நண்பர்களாக மாறி காதலில் விழத் தொடங்கும் போது எப்படி ஒவ்வொரு படியாக மேலேறி வருகிறார்கள்ங்கிற ஒரு சித்திரத்தை அழகாக ஒரு கவிதையாக்கியிருக்காரு. ஒவ்வொரு சொல்லாக முன்னேறுகிறாய். இட்ட பெயருக்கு பதிலாய் நீயே கண்டுபிடித்த ஒரு செல்ல பெயர் கூறி அழைக்கும் முதல் கணம். பன்மையிலிருந்து ஒருமைக்கு மாறும் தருணத்தை போகிற போக்கில் இயல்பாக நிகழ்த்துதல். நீ வா போங்கிறதெல்லாம் எப்போ சொல்கிறோம்னே தெரியாமல் சொல்கிறது. முதல் முறை அழைப்போடு சேரும் அந்த டா. லவ் யூ என்ற காகித மலரை தாண்டி முகம் சிவக்க வைக்கும் அந்த முதல் அந்தரங்க சொல். ஒவ்வொரு சொல்லாக முன்னேறுகிறாய்.
மனித குலம் அப்படித்தான் படிப்படியாக முன்னேறி இங்கே வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னு முடிக்கிறார். ஒரு எளிய கவிதை. ஆனால் அந்த கடைசி வரியில் மனித குலம் அப்படித்தான் படிப்படியாக முன்னேறி இங்கே வந்து சேர்ந்திருக்கிறதுன்னு சொல்லும்போது இந்த கவிஞனுடைய கணம் கூடி விடுகிறது. பிரிவை பற்றிய ஒரு கவிதை. இன்னும் ஒரு கவிதையோடு நான் முடிக்கிறேன். பிரிவை பற்றி நிறைய கவிதைகள் எழுதப்படுது. நாம் பிரிந்து செல்வதை பற்றிய வழிகளை பற்றி நாம் நிறைய எழுதியிருக்கோம். நம்மை பிரிந்து செல்லாமல் இருப்பவர்களை பற்றிய ஒரு கவிதையை மனுஷ் எழுதியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு தருணம் நினைக்கிறார். நாம் இவ்வளவு காலம் பிரியாதிருக்கிறோம், அது நம் காதலின் வலிமையால் அல்ல. அப்படி ஒன்று நிகழ்ந்தால் அதற்கு பின் ஒரு நாளை கடக்க நான் என்ன செய்வேன் என்கிற உன் குழப்பத்தினால். என் வாழ்வில் இருக்கும் எல்லாமே இங்கே இருக்கின்றன என்று உனக்கு மட்டுமே தெரியும் என்பதால், நான் 5-6 வருடங்களாக எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளின் பெயர் கூட எனக்கு தெரியாது என்பதால் உன்னால் அந்த பிரிவை சிந்திக்க இயலாதிருக்கிறது. நான் இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை உள்ளவனாக, இன்னும் கொஞ்சம் தன்னைத்தானே பார்த்து கொள்பவனாக இருந்திருக்கக்கூடாதா என நீ நினைக்காத நாளே இல்லை. நீ பிரிந்து சொல் கொள்ளுகிற ஒரு முகாந்திரமாகத்தான் மனுஷ் இந்த கவிதைகளை நோக்கி வருகிறார்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேச்சுக்காகவோ அல்லது ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கான ஒரு வார்த்தையாக நான் இதை சொல்லலை. மனுஷ் உண்மையிலேயே முன்னுதாரணமற்றவர். தமிழில் நிகழ்ந்திருக்கிற ஒரு பேரற்புதம். அனைவருக்கும் நன்றி.